ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். மூட்டு வலியால் அவஸ்தப்படுறீங்களா? நடுத்தர வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் வரக்கூடிய வியாதி தான் மூட்டு வலி. இந்த மூட்டு வலியால் நம்மளால உட்காரக்கூட முடியாது, உட்கார்ந்துட்டு எந்திக்கவும் முடியாது, படியெல்லாம் ஏறவே முடியாது. வெயிட் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னாலும் மூட்டு வலி வரும். மூட்டு வலி, குதிகால் வலி, தசைப்பிடிப்பு, முதுகு வலி, இதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு கேட்கவே இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும், வயசானவங்களா இருந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நான் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படிங்கறதும் புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடுகு தான் எடுத்திருக்கேன். கடுகுல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனாலதான் பழங்காலத்துல இருந்தே சைவம் அசைவம் எல்லா சமையலுமே கடுகை பயன்படுத்துறோம். எல்லாரும் வீட்டு அஞ்சரைப்பட்டியை திறந்தாலும் கடுகு இல்லாம இருக்காது. மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன். இதுல 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அம்மி இருந்ததுன்னா அம்மியில கூட அரைச்சிக்கோங்க. கிச்சன்லலாம் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறோம், ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலியும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குதிகாலும் ரொம்ப வலிக்கும். கடுகு மூட்டு வலிக்கு ஒரு அருமையான மருந்து. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா தான் இருக்கும். அரைச்ச இந்த கடுகு பொடியை காத்து போகாத ஒரு பாக்ஸ்ல சேர்த்துக்கலாம். இனிமேல் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்து மாத்திரைலாம் சாப்பிடணும் தேவையே இல்லை. கடுகு மட்டும் இருந்தாலே போதும். அரைச்ச கடுகு பொடியை கண்ணாடி பாட்டில்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மஞ்சத்தூள் தான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது கூடயே 2 கற்பூரம் எடுத்திருக்கிறேன். கைட்டை இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லயும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி மஞ்சத்தூள்ல நிறையவே இருக்குது. தாத்தா பாட்டி காலத்துலலாம் கற்பூரத்தை நல்லெண்ணெயில சேர்த்து சூடு பண்ணிட்டு வலி இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ப்பாங்க. வலி உடனே பறந்து போயிரும். கடுகு, மஞ்சத்தூள், கற்பூரம் 3ம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு ஒன்னா கலந்து வச்சுக்கோங்க. இது 3 மாசம் வரைக்கும் கெட்டே போகாது. வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அடிக்கடி ரெடி பண்ணணும் தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் தீயை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வலியை குணப்படுத்தக்கூடிய இந்த பவுடர் 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூடா இருக்கும்போது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மிதமான சூடு இருக்கும் போதே இதை யூஸ் பண்ணணும். ரொம்ப ஆறிடக்கூடாது. ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மருந்தை மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி தடவி லைட்டா மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணக்கூடாது. லைட்டா தேய்ச்சி விட்டா போதும். எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயை ரெடி பண்ணும்போது மருந்தோட ஸ்மெல்லு வரும். குதிகால்லாம் நடக்க முடியாம அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். அதே மாதிரி காலில் உள்ள விரல்கள் எல்லாம் சதப்பிடிப்பு மாதிரி அடிக்கடி வரும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நிறைய பெண்கள்லாம் முதுகு வலியால ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. பகல்லெல்லாம் ஒன்றும் செய்யாது, நைட் ஆனாலே அந்த முதுகு வலி தாங்க முடியாது, படுத்து தூங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு முதுகு வலி அதிகமா இருக்கும். அந்த டைம்ல இந்த எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உடனே வலி பறந்து போயிடும். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா வருஷ கணக்குல மூட்டு வலியால அவஸ்தப்பட்டாலும் காலையில எழுந்து துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து 1 வாரம் செஞ்சு பாருங்க. இனிமேல் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு தேவையே இல்லை. மூட்டு வலி, குதிகால் வலி, முதுகு வலிக்கு இன்னொரு மருந்தும் சொல்றேன். இந்த மருந்தெல்லாம் ரெடி பண்றதுக்கு கடையில போய் அதிக காசு கொடுத்து பொருள் எல்லாம் வாங்கணும் தேவையே இல்லை. நம்ம எல்லாரும் வீட்லயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது ஓமம். ஓமத்துல நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முறுக்கு போடும்போது சேர்ப்போம்ல, அந்த ஓமம் தான். இது கூடவே 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுல அளவு ரொம்பவே முக்கியம். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது. ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ் ஆகும். இதுல இரும்பு சத்து, கால்சியம் சத்து அதிகமாவே இருக்குது. சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது. எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ் ஆகும். இவ்வளவு நன்மையை கொடுக்கிற கருஞ்சீரகத்தை ரொம்ப அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது, அளவோட தான் பயன்படுத்தணும். வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி கருஞ்சீரகத்துக்கு அதிகமாவே இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் தீ
தீய லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. ஓமத்துலேயும் கரிஞ்சீரகத்துலேயும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் சேர்க்கும்போது அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கும். நம்ம சேர்த்துருக்க இந்த 3 பொருளுமே உடம்புல இருக்கிற வலியை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சில பேருக்கு நைட்டு தூங்கும்போது சதப்பிடிப்பால் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான மருந்து. அதே போல் மூட்டு வலி, கை கால் வலி, குதிகால் வலி, சதப்பிடிப்பு, முதுகு வலி, இடுப்பு வலி, இதுக்கு எல்லாமே இது ஒரு அருமையான மருந்து. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்லாம் தேவையில்லை. வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இதில் இருந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சேர்த்துக்கலாம். அளவு ரொம்ப முக்கியம். இந்த பவுடர்ல அதிக நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதிகமா சேர்த்துடக்கூடாது. அதனால ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை டெய்லி நைட்ல சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போவோம். அந்த மாதிரி தூங்க போற நேரத்துல இதை குடிச்சிட்டு படுங்க. தீராத மூட்டு வலி, குதிகால் வலி, முதுகு வலியில அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான மருந்து. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொடியை அடிக்கடி ரெடி பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை மாசம் ஆனாலும் கெட்டே போகாது. நான் சொல்லியிருக்கேன் இந்த 2 மருந்துமே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல யூஸ் பண்ணதுதான். இப்போ அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். மூட்டு வலியால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் 2 மருந்து சொல்லியிருக்கிறேன். இதுல ஒரு மருந்தை நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இனிமேல் மூட்டு வலி, கை கால் வலி, குதிகால் வலி, சதப்பிடிப்பு, முதுகு வலி, இதுக்கெல்லாம் நீங்க 1000 கணக்கில் செலவழிக்கணும்னு தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் இருந்தாலே போதுங்க. உங்க வலி எல்லாம் பறந்து துள்ளி குதிச்சு ஓடுவீங்க. இன்னைக்கான இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.